ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் ஷார்ட்கட்ல இருந்து ஒரு பார்ட் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இது பாத்தீங்கன்னா 20வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 19 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக்ல இருந்து சார் ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு நம்ம ஷார்ட்கட் கொண்டு வந்திருக்கோம். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். 343 into 343 into 343. அப்போ ஒரே நம்பரை வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? மைனஸ் 113 into 113 into 113. அப்போ செகண்ட் நம்பரும் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. கீழே பாருங்க, அந்த 343 2 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 343 into 343. அதே மாதிரி இந்த சைட்ல பாருங்க, 113 into 113 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் சென்டர்ல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா இந்த சென்டர்ல இருக்க ரெண்டு நம்பரை அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுருங்க. மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 343ல இருந்து 113 வந்து மைனஸ் பண்ணா இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 3ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 0, 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3, 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 230 என்பதுதான் சரியான விடை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல 5 சிம்பிள் கொடுத்துருங்க. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்க, இதோட ஃபார்மேட் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஒரே நம்பர் 343 343 343 இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏங்கிறது 343. அப்ப எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க? 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா? சோ a கியூப். நெக்ஸ்ட் மைனஸ் 113 அப்படின்றத நான் b ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப bங்கிறது பாத்தீங்கன்னா 113 அப்படின்றத b ன்னு எடுத்துக்கிறேன். அந்த b பாத்தீங்கன்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சோ b into b into b b கியூப் டிவைடட் பை 343 a ன்னு எடுத்திருக்கோம். a into a ஸ்கொயர்ட். ஓகேங்களா? a into a ஸ்கொயர்ட் பிளஸ் 343ங்கிறது a, 113ங்கிறது b. சோ பிளஸ் ab. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சேம் பிளஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 113 2 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 113ங்கிறது நம்ம b ன்னு எடுத்திருக்கோம். சோ b into b b ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்ல இருந்தாங்கனாலே என்ன பண்ணிரணும்? சிம்பிளா a-வையும் b-ஐயும் மைனஸ் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர்ட் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்மேட் இருந்துச்சுன்னா சிம்பிளா ஏன்ற நம்பரையும் bன்ற நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஃபார்மேட் வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி பாருங்களேன். சேம் அதே மாதிரி மாடல்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 8.94 அப்படின்றத 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. நடுவுல மைனஸ் இருக்கு. 3.56 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. டினாமினேட்டர்ல பாருங்க, 8.94 2 டைம், 3.56 2 டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 8.94ஐயும் 3.56ஐயும் ஒரே ஒரு டைம் மட்டும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தா என்ன சொன்னோம்? சிம்பிளா 8.94ஐயும் 3.56ஐயும் மைனஸ் பண்ண சொல்லணும். அப்ப 8.94ல இருந்து 3.56 மைனஸ் பண்ணிடலாம். 4ல வந்து 6 டிவைட் மைனஸ் ஆகாது. சோ வந்து ஒன்னு கடன் வாங்கிடலாம். இங்க 8, இங்க 14, 14 6 போச்சுன்னா 8, 8ல 5 போச்சுன்னா 3, 8ல 3 போச்சுன்னா 5. அப்ப 5.38 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே அருமையான சம் தான். சிம்பிளா இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுங்க. இன்கேஸ் வந்து இந்த இடத்துல பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்றதுன்னா ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துறங்களா? நமக்கான தேர்ட் சம் பாத்துறலாம். சேம் அதே ஃபார்மேட் தான் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 9.6ன்ற நம்பரை 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. மைனஸ் 5.4ன்றத 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அப்ப என்ன பண்ணிடலாம்? இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 9.6ல இருந்து 5.4 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4, 4.2 என்பது கிடைச்சிருக்கு. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 4.2 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த பிளஸ் வச்சு ஒரே ஒரு கொஸ்டின். இதுதான் நம்மளோட கடைசி கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இங்க பாருங்க, 789 789 789 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சோ 789ங்கறத நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 789 அப்படிங்கறத ஏன்னு எடுத்துக்கிறேன். 211 அப்படிங்கறது b ன்னு எடுத்துக்கிறேன். 211ங்கறத b ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க சொன்னதுக்கு நான் ஃபார்மேட்டை கொடுத்துறேன். சிம்பிளா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கனாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சோ 789ஐயும் 211ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 1000 அப்படின்றது கிடைக்கும்.
இந்த ஃபார்மேட்டுக்காக நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? ஃபார்மேட் எப்படி வச்சுன்றதை எழுதி காமிச்சிடுறேன். இப்போ ஏவை 3 டைம் மல்டிப்ளை பண்ணா ஏ கியூப் பிளஸ் கொடுத்துருக்காங்க. போனதுல என்ன பண்ணாங்க, மைனஸ் கொடுத்துருந்தாங்க, மைனஸ் பண்ணோம். இதுல பிளஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ பிளஸ் பண்றோம். அப்ப பிளஸ் 211 பின்னு எடுத்திருக்கோம், ஸோ 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, ஸோ பி கியூப். 789 ஏ இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் சாரி மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். 789 ஏ 211 பி, ஸோ மைனஸ் ஏபி பிளஸ் 211 பின்னு எடுத்திருக்கோம், ஸோ பி ஸ்கொயர். அப்ப இந்த ஃபார்மேட்ல வந்து என்ன பண்ணணும், a cube plus b cube divided by a squared minus ab plus b squared ஃபார்மேட் வந்தா என்ன பண்ணணும், சிம்பிளா a வையும் b ஐயும் ஆட் பண்ணிரணும். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் கொடுத்திருந்தா 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும், பிளஸ் கொடுத்திருந்தா 2 நம்பரையும் பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் மைனஸா பிளஸ்ஸா அதை மட்டும் பாத்தீங்கனாலே போதும். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.